ஆனா அப்போலாம் ஈரோடு மக்கள் அமைதியாக இருந்த நிலையில அந்த எதிர்ப்பை மக்கள் இந்த ஓட்டு மூலமாக காண்பித்திருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல வழக்கமா இடைத்தேர்தல் அப்படின்னாலே அது ஆளுங்கட்சி சாதகமா தான் இருக்கும் அப்படிங்கிற கோணத்துல இந்த முடிவு பார்க்கலாமா? இல்ல பெரியார் எதிர்ப்பு அப்படிங்கிற தீர்மானுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து இந்த முடிவு கொண்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? பொதுவாக இடைத்தேர்தல்னாலே அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்குங்கிறது இப்போ அண்மை காலங்களில் அப்படி இருக்குது. இதற்கு முந்தைய காலங்களில் இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் மாறுபட்டிருக்குது. எம்ஜிஆர் கட்சி அதிமுக ஆரம்பிக்கும் போது இடைத்தேர்தல் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அவர் ஜெயிச்சார். இதே போல் மருங்காபுரி உள்ளிட்ட பல்வேறு இடைத்தேர்தலில் இந்த முடிவுகள் மாறி இருக்கு. இப்போதைக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி கடைசி கட்ட நிலவரப்படி 30,657 வாக்குகள் அங்கு திமுக வேட்பாளர் சந்திரகுமாரும் 5,954 வாக்குகள், கிட்டத்தட்ட ஒரு 25,000 வாக்குகள் முன்னிலை பெற்று வி. சந்திரகுமார் முன்னிலை வைக்கிறார். இங்கே கேட்டீங்க, அது நாம் தமிழர் கட்சிக்கான எதிர்வினையா என்ற ஒரு கேள்வியை இங்கே கேட்டீங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அவர் இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒரு 2 நெருக்கடியை சந்திச்சார். ஒன்று, நடிகர் விஜய் கட்சியை ஆரம்பித்த உடனே இந்த இளைஞர்கள் ஓட்டு, பொதுவாக கொஞ்சம் தமிழ் தேசிய சிந்தனைகள் உள்ள ஓட்டு, இந்த இரண்டுமே அந்த தாவேக்கா ஓட்டுக்குள்ள நாம் தமிழருக்கு மாறிட்டு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தது. அப்போ தான் அந்த மாநாடு நடத்தின உடனே நடிகர் விஜய் ஒன்று இடதுபுறம் இருக்கணும், இல்லை வலதுபுறம் இருக்கணும், திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்கள் என்று கூறுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, நடு ரோட்டில் நின்றுன்னா அவர் லாரியில் அடிபட்டு இறந்து விடுவார் ஒரு கடுமையான ஒரு வார்த்தை பிரயோகத்தை சொந்த திரையுலகங்களாக அவரோட பல ஆண்டுகள் பழகிய அவருடைய மிகவும் இளையவரான அவருடைய தந்தையிடம் அவர் உதவி இயக்குனராக பணிற்றிய ஒருத்தர்கிட்ட இவ்வளவு கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சது. அவர் இந்த தாவேக்காவை கண்டு கொஞ்சம் அஞ்சிட்டார். பயம் ஒரு அச்சம் ஏற்பட்டது. நம்மகிட்ட இருக்கவங்க கொஞ்சம் இளம் வயது உள்ளவங்க, கொஞ்சம் ஓரளவு ஒரு அரைகுறை அரசியல் புரிதல் உள்ளவங்க, ஒரு தமிழ் தேசியம் தமிழர் அப்படிங்கிற ஒரு வெறி உணர்வு, அரசியல் வெறி உணர்வங்க தான் நம்மகிட்ட இருக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் விவரமாக அதை ரெண்டையும் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திராவிட சித்தாந்தத்தையும் தமிழ் தேசியத்தை சேர்ந்து படித்தா ரெண்டுக்கும் பெரிய வேற்றுமை இல்லை. நம்ம அதை 2 வேற்றுமை இருக்க மாதிரி சொல்லி தான் நம்ம ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கிட்டு வர்றோம். ஏன்னா அது கடந்த தலைமுறைகள் உள்ளவங்களுக்கு அதனோட புரிதல் தெரியும். இந்த புதிய தலைமுறைகள் இப்போ புதுசாக பல ஆண்டுகளாக அரசியலத்தில் இருக்கிறோம், இன்னும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் நமக்கு இல்லை அப்படிங்கிற விரக்தியிலும் கூட இளைஞர்கள் பல பேர் தாவேக்காவுக்கு மாறலாம் அப்படிங்கிற ஒரு அச்சம் சீமானுக்கு இருக்கு. உண்மைதான். அந்த